முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளதோ கடன் பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்ட. திருவாவடுதுறை ஆதீன குருமுகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளையும் திருமுறையை சிந்திக்க அருளானை வழங்கிய சிறுவையாதீன குருமுகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளையும் மனம்மெய் மொழிகளால் வணங்கி பழகிறேன். ஈரோடு திருமுறை கழகம் தொண்டசீர்பரவுவார் குருகுல தலைவர் பரமகுரு சம்பந்த சரணாலயர் பொன்னார் திருவடிகளையும் அடியனை வளர்த்த ஞானகுரு உரைக்கு வழிகாட்டிய திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த பேராசிரியர் திரு ஜெய்சிங் லிங்கவாசகம் ஐயா அவர்களின் பொன்னார் திருவடிகளையும் பணிந்து வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். தொல்லேரும் பிறவி சோழும் தழை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் பதவோர் எங்கோன் திருவாசகம் என்னும் குருவருளாலும் திருவருளாலும் இன்று மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த தில்லையில் அருளிய திருவெம்பாவையினுடைய முதல் 5 மந்திரங்களை சிந்திக்கலாம். மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி போற்றி. அதற்கு முன்பாக மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளை முதல்ல பார்க்கலாம். பண்டைய காலத்துல வாழ்ந்த சைவ வைணவ கன்னி பெண்கள் மழைவளம் குறித்தும் சிறந்த கணவரை பெறுதல் பொருட்டும் மார்கழி மாதத்துல வைகரை பொழுதிலேயே எழுந்து நீராடி பராசக்தியாகிய உமையம்மைய வழிபட்டு நோன்பு மேற்கொண்டு வருவாங்க. இந்த உண்மையை விளக்கிறது தான் திருவெம்பாவைக்குரிய அந்த சக்தியை வியந்தது என்று சொல்வது. அறிவு நூல் மற்றும் உலக நூல் வழங்குகின்ற அந்த கருத்துக்கள் அமையுமாறு மாணிக்கவாசக சுவாமிகள் தன்னுடைய உளக்கருத்தை திருவெம்பாவையில குறிப்பிட்டிருப்பது தான் போற்றப்படத்தக்கதா இருக்கு. நீராட சென்ற கண்ணியர்ல ஒருத்தி உலகியல மறந்து மனம் மெய் மொழிகளால இறைவன் பால் ஈடுபட்டு தன்வயம் இழந்து நிற்கின்ற தலையன்புடைய மற்றொரு பெண்ணினுடைய இயல்பை ஏனைய பெண்கள் உணரும் பொருட்டு எடுத்துரைத்து அதன் பொருட்டாய் இவள் இறைவனுடைய திருவடி முதலியவற்றின் உருப்பழகை அகக்கண்ணால் கண்டு கண்ணீரில் ஆடினாள். அந்த தகுதி நமக்கு இன்றாவது அவ்வுறுப்பு இன்றில் எனினும் அவ்வுறுப்புகளை உவமையாக காட்டி அழகிய அந்த தோற்றமுடைய மலர்களை புறக்கண்ணால் கண்டு நாம் தண்ணீரிலேனும் ஆடுவோமாக என்பது திருவெம்பாவையினுடைய கருத்து. தெய்வத்தன்மை வாய்ந்த எம்பாவை என்னும் தொடர்மொழியை இறுதியில் உடையதாக வருகின்ற 20 திருப்பாடல்களை கொண்டு அமைந்ததுதான் திருவெம்பாவை என்று சொல்லப்படுறதா இருக்கு. மாணிக்கவாசக சுவாமிகள் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற திருவண்ணாமலை அடைந்து அங்கு தங்கியிருக்கும் போது முன்பருவ தொடக்கமாகிய அப்போது மனம் செய்யாத பெண்கள் பலரெல்லாம் சேர்ந்து திருவாதிரைக்கு முன்னாடி 10 நாள் தொடங்கி வைகரை பொழுதுல துயில் உணர்ந்து எழுந்து ஒருத்தையும் பலருமா இல்லங்களோரும் சென்று தன்னுடைய தோழிகளையும் துயில் உணர்த்தி எழுப்பி அந்த எல்லோரையும் ஒருங்கு சேர்த்து கொண்டு சிவபெருமானுடைய திருப்புகழை வாயார பாடிக்கொண்டு நீர்நிலைகளுக்கு சென்று நீராடியதையும் உலகெண்ணையா இருக்கிற பார்வதி தேவியினுடைய திருவுருவ தூய ஈர நுண்மணலால சமைத்து வழிபட்டு பொதுவும் சிறப்புமாகிய பயன் வேண்டியும் நேரில் கண்டு அந்த பெண்கள் புகன்றதாக பாடி அருளியதுதான் திருவெம்பாவை. இதனுடைய குறிப்பா திருவாதவூர் அடிகள் புராணத்துல மாதர் உன் மாதரெல்லாம் மார்கழி திங்கள் தன்னில் ஆதிரை முன்னீரைந்தே ஆகிய தினங்கள் எல்லாம் மேதகு மனைகளோறும் அழைத்து இருள் வடிவினதான போதியர் தம்மில் கூடி புனல் நடம் ஆடல் செய்வார் என்று சொல்லப்படுறதா அமைந்திருக்கு. இந்த திருவெம்பாவையில ஆன்ம நாயகனா இருக்கக்கூடிய இறைவனை அடைவதற்குரிய பக்குவம் முதிர்ந்த உயிர்களை கன்னி பெண்களாகவும் ஆனாமலை இருள பிணப்பு கொண்டிருப்பதை உறங்கி கிடத்தலா இருக்கிறதையும் மலம் ஒழிய பெறுகின்ற அந்த நிலையை துயில் நீத்து எழுகின்ற அந்த நிலையாகவும் மலவரிவாகமுடைய உயிர்கள் அஃதில்லாத உயிர்களை உணர்த்தி அன்பு நெறிப்படுத்தி இறையருளில தோய்விப்பதற்கு அழைத்தலத்தான் நீராட அழைப்பதாகவும் அமைத்து கொண்டு மாணிக்கவாசகரால அருளி செய்யப்பட்டதா இது அமைந்திருக்கு. இந்த திருவாசகத்தினுடைய இறைவனாக இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த தலைமகனாக பெற்று மணந்து பேரின்ப வாழ்க்கையில தலைப்படுத்துவதற்கு விரும்புகின்ற கன்னி பெண்களுள் தன்னையும் ஒருத்தியாக பாவனை செய்து மாணிக்கவாசகர் கூறுவது இந்த பதிகத்தினுடைய ஒரு சிறப்பு. இனி திருவெம்பாவையினுடைய முதல் 5 மந்திரங்களை நம்ம சிந்திக்கலாம். முதல் மந்திரம் ஆதியும் அந்தமும் இல்லாரும் பேரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்க மாதேவளருதியோ வன்செவியோ நில் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிவோய் வீதிவ
வாய் கேட்டதுமே விம்மி விம்மினை மறந்து போதாரமழிகின்றேன் நின்றும் புரண்டிங்கள் ஏதேனுமாக கிடந்தான் என்னே என்னே ஈரேயன் தோழி பரிசேலோரெம்பாவாய் ஈரேயம் தோழி பரிசேலோரெம்பாவாய் என்ற மந்திரம். சொற்பொருள்: வாழ்த்தடம் கண் என்பது ஒளி பொருந்திய அகன்ற கண்கள். வளருதியோ என்பது துயில்கின்றனையோ என்றும். போதாரமளி என்பது மலர் நிறைந்த படுக்கை. தொகைப்பொருள்: ஒளி பொருந்திய நீண்ட கண்களை உடைய பெண்ணே, முதலும் முடிவும் இல்லா அருட்பெரும் ஜோதியை உடைய இறைவனை நாங்கள் பாடுவதற்கு அதனை கேட்டும் நீ உறங்குகின்றாயோ? உன் காது ஓசை புகாத வலிய காதோ? மகாதேவனுடைய நெடிய சிலம்பணிந்த திருவடிகளை நாங்கள் புகழ்ந்து பாடிய வாழ்த்து பாடலினுடைய ஒளி சென்று தெருவின் கண் கண்ட அளவிலேயே எங்கள் தோழி ஒருத்தி பொறுமி அழுது உடலை மறந்து மலர் நிறைந்த படுக்கையின் மீது இருந்து புரண்டு விழுந்து இந்த நிலத்தை ஒன்றுக்கும் ஆகாதவள் போல மூர்ச்சித்து கிடக்கின்றாள். இஃது அவள் தன்மை ஏதோ என்று பொருள் தரதா இருக்கு. அடுத்ததாக இரண்டாவது மந்திரம். வாசம் பரஞ்சோதி பேசும் போதே போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே சிகிவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் நீதோ பின்னோர்களே திறக்கு பூசும் மலர் பாதும் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகத்தில் சிற்றம்பலத்துள் ஈசன கண்பார்யாமாரேரோரெம்பாவாய் ஈசன கண்பார்யாமாரேரோரெம்பாவாய் என்ற மந்திரம். சொற்பொருள்: நேரிழையா என்பது தகுதியான அணிகலன்களை அணிந்த பெண்ணே. கூசு மலர்பாதம் என்பது தேவர்கள் புகழ்ந்து பாராட்டுதல் பொருட்டு தருவதற்கு நாடுகின்ற மலர் போன்ற திருவடிகள். அன்பு ஆர் யாமார் என்பது அன்பு எத்தகையது, யாம் எத்தகையோம் என்ற பொருள். தொகைப்பொருள்: சிறந்த அணிகலன்களை அணிந்தவளே, இரவும் பகலும் நாம் பேசும் பொழுது என் அன்பு மேலான ஒளிப்பிழம்பான இறைவனுக்கே, என் அன்பு ஒளிப்பிழமான இறைவனுக்கே என்று நீ கூறுவாய். இப்பொழுது அருமையாகி இந்த படுக்கைக்கே நீ அன்பு வைத்துட்டியா பெண்கள் என்று கேட்க, பெண்களே சீசி, நீங்கள் பேசும் நகை மொழிகளில் இவையும் சில ஆகுமோ? என்னோடு விளையாடி பழித்ததற்குரிய சமயம் இதுதானோ என்று அவள் கேட்க, தேவர்கள் வழிபடுவதற்கு கூசும் மலர் போன்ற திருவடியை அன்பர்களுக்கு கொடுத்து அருள எழுந்தருளும் ஒளி உருவன் இறைவன் தில்லை சிற்றம்பலத்து இறைவனுக்கு அன்பு பொருந்திய யாம் உனக்கு யாரோ என்று இவர்கள் கேட்கிறதா அமைந்திருக்கு. அடுத்ததாக மூன்றாவது மந்திரம். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்தெறிந்தெழுந்தின் அத்தன் ஆனந்தன் அமோதனெங்குள் பூதி தித்திக்க பேசுவாய் வந்துள் கடை திறவாய் பத்துடையீசன் பழகடீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீத்தாட்கொண்டால் கொள்ளாதோ எத்தோனி நன்புடை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனே இத்தனையும் வேண்டும் எமக்கேதோரெம்பாவாய் இத்தனையும் வேண்டும் எமக்கேதோரெம்பாவாய் என்ற மந்திரம். சொற்பொருள்: முன் என்பது முன்னை காலத்தில், முன் எழுந்து எதிர்வந்து என்பது எங்களுக்கு முன்னரே துயில் நீத்து எழுந்து எம் எதிரே வந்து என்றும், எமக்கு இத்தனையும் வேண்டும் என்பது நின்னை அழைக்க வந்த எங்களுக்கு இவ்வளவும் வேண்டும் என்ற பொருளும் தரதாருக்கு. அடுத்ததாக தொகை பொருள்: முத்தை போன்ற வெண்மையான பற்களை உடையவளே, நாள்தோறும் எங்களுக்கு முன்னே எழுந்து எதிரே வந்து என் தந்தை இன்பவடிவன் அமுதம் போன்றவன் என்று வாழ்த்தி வாய்முகியும் ஊறி இனிமை வாய்க்கும்படி பேசுவாய். நீ எழுந்து வந்து உன் வாய்க்கதவை திறவாய். நீங்கள்
இறைவனிடத்தில் பேரன்பு உடையீர். இறைவனுடைய பழைய அடியார்கள் ஒழுங்கு உடையீர். புதிய அடியாராகிய எங்களுடைய சிறுமையை ஒழித்து அடிமை கொண்டால் தீமையாய் முடியுமோ? உன் அன்புடைமை வஞ்சனையோ? உன் அன்பு உண்மை என்பதை நாங்கள் எல்லாம் அறிய மாட்டோமோ? மனம் செம்மை உடையவர் நம் சிவபெருமான் சிவபெருமானை பாடமாட்டார்களோ? உன்னை எழுப்பு வந்த எங்களுக்கு இவ்வளவும் வேண்டும் என்பது பொருளாக அமைந்திருக்கு. அடுத்ததாக 4வது மந்திரம். உள்ளித்தில நகையாய் இன்னம் புலனின்றோ வண்ண கிழி மொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுகோமவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே நின்னுக்கொரு மருந்தே வேத விழு பொருளே கண்ணுக்கினியானே ஆடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயேமது எண்ணிக்குறையில் தூயிலேலோரெம்பாவாய் எண்ணிக்குறையில் தூயிலேலோரெம்பாவாய் என்ற மந்திரம். சொற்பொருள். ஒள்நித்தில நகையா என்பது ஒளி நிறைந்த முத்து போன்ற பற்களை உடையவள். உள்ளவா எண்ணிக்கொடு சொல்லுவோம் என்பது வந்தவரை கணக்கிட்டு உள்ளவாறு எண்ணி தெரிவிக்க என்றும், அவ்வளவும் என்பது கணக்கிட்டு தெரிவித்து அதற்காகின்ற அந்த நேரத்தினுடைய அளவு. காலத்தை அவமை போக்காதே என்பது இறைவனுடைய அந்த புகழை பாடுவதற்கு காலத்தை வீணாக கழிக்காதே என்றும், யாமாட்டோம் என்பது வந்தாரை கணக்கிட்டு எண்ணி கூறுவதற்கு இசையோம் என்ற பொருளும் தரதா இருக்கு. அடுத்ததாக தொகை பொருள். ஒளியை உடைய முத்து போன்ற பற்களை உடைய பெண்ணே, இன்னும் உனக்கு பொழுது விடியவில்லையா? அழகிய கிளியின் சொல்லை உடைய தோழியர் எல்லோரும் வந்து விட்டீர்களா என்று கேட்க, எண்ணிக்கொண்டு உள்ளபடியே சொல்லுவோம். ஆனால் அத்தனை காலமும் நீ கண்ணுறங்கி வீணே காலத்தை கழிக்காதே. தேவர்களுக்கு ஒப்பற்ற அமுதம் போன்றவனை, வேதத்தில் சொல்லப்படுகின்ற மேலான பொருளானவனை, கண்ணுக்கு இனிய காட்சி தருபவனை புகழ்ந்து பாடி மனம் குழைந்து உள்ளே நெகிழ்ந்து நின்று உருகுவதன் பொருட்டு நாங்கள் எண்ணி சொல்ல மாட்டோம். நீயே எழுந்து வந்து எண்ணி பார்த்து எண்ணிக்கை குறைவாக இருந்தால் மீண்டும் போய் தூங்குவாயாக என்பது பொருள். அடுத்ததாக 5வது மந்திரம். மலரியா நான் முகனும் காணமலகினை நாம் போலறிவோகின்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடையே திறவாய் ஞானமே விண்ணே பிரிவே அறிவறியான் கோலம் நம்மை ஆட்கொண்டருளி கோத்தாடும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று கோலம் இடியுனராயுனராய்கான் ஏல குழலி பரி சேலோரெம்பாவாய் ஏல குழலி பரி சேலோரெம்பாவாய் என்ற மந்திரம். சொற்பொருள். பொக்கங்கள் என்பது பொய்கள். ஊறுபல தேன் போல் பேசும் வாய்ப்படிரி என்பது சுரக்கின்ற பாலையும் தேனையும் போல இனிமை தோன்ற பேசுகின்ற வாயினை உடைய வஞ்சகி என்ற பொருளும். கோத்தாடும் சீலமும் பாடி என்பது எளியமாகிய நம்மையும் ஆளாக கொண்டருளி என்றும், ஏலம் குழலி பரிசு என்பது மயிர் சார்ந்த இந்த கூந்தலை உடைய என்ற பொருளும் தரதாக்கு. அடுத்ததாக தொகை பொருள். மாலும் பிரம்மனும் அறிய முடியாத அண்ணாமலையை நாம் அறியக்கூடும் என்று உனக்கு தெரிந்த பொய்களையே பேசுகின்ற பால் சுரக்கின்ற தேன் போல் இனிக்கின்ற வாயினை உடைய வஞ்சகியே, கதவை திறப்பாயாக. இந்த நில உலகினரும் வானுலகினரும் பிற உலகினரும் அறிவதற்கு அரியவனாகி இருக்கின்ற நம்மை அடிமை கொண்டருளி குற்றத்தை நீக்கி சீராட்டும் பெரும் குணத்தை வியந்து பாடி சிவனே சிவனே என்று முறையிடனும் அறியாய். துயில் நீங்காத இருக்கின்றாய் நீ. இதுதான் மயிர் சார்ந்தணிந்த கூந்தலை உடைய உன்னுடைய தன்மையோ என்பது பொருள். அடுத்ததாக விளக்க உரைன்னு பார்த்தோம்னா, மந்திரம் 1ல வாழ்த்தடங்கன் என்று வருவது
வைகறை அதாவது அதிகாலையில எப்பொழுதுமே கண்கள் இயல்பாகவே ஒளியோடு கூடியதாக காணப்படும். இமை தளர்ச்சியின்றி அகன்று காணப்படுகின்ற அந்த செய்தியை சொல்றதா வந்திருக்கு. மேலும் அந்தமும் ஆதியும் இல்லா என்ற வரிக்கு கடந்த பதிவுல 13வது பகுதி பதிவுல இறைவன் சங்காரகாரணன் என்று சொல்வதாக சிவஞான போதம் நூற்பா 1 ஒடுங்கி என்றும் 5ஆம் திருமுறை 100வது திருப்பதிகத்துல ஆதிபுராண திருக்குறுந்தொகையில நாவுக்கரசர் பெருமான் 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர் என்றும் சொன்னதை பார்க்கலாம். 8ஆம் திருமுறை மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த திருவாசகத்தின் திருத்தோள் நோக்கம் எண்ணிலை இந்திரர் என்று பிரம்ம கணங்களாக நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போது புதியதாக பார்த்தோம்னா இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் என்பதற்கான பிரமாணமா பார்த்தோம்னா 5ஆம் திருமுறை 100வது திருப்பதிகமான ஆதிபுராண திருக்குறுந்தொகையில 2வது மந்திரத்துல நாவுக்கரசர் பெருமான் செத்து செத்து பிறப்பதே தேவு என்று பத்திசை மன பாறை கட்டி ஏறுமோ அத்தன் என்று அரியோடு பிரமனும் துத்தியம் செய்ய நின்ற நற்சோதியே என்ற மந்திரத்தை பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று 8ஆம் திருமுறை திருச்சதகம் காருண்ய தழுந்துதல்ல 70வது திருப்பாடல்ல மாணிக்கவாசக சுவாமிகள் நீ தோற்றம் இல்லா என்று சொல்வதையும் இறைவன் அந்தமும் ஆதியும் அற்றவன் இல்லாதவன் என்பதற்கான பிரமாணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக அருட்பெரும் ஜோதியை என்பதற்கு பிரமாணங்களா பார்த்தோம்னா மேற்கண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் நூற்பா 6 2வது அதிகரணத்தினுடைய மேற்கோள்ல வாக்கு மனாதீத கோசரமாய் நின்ற அதுவே என்பதையும் நூற்பா 9 முதல் அதிகரணம் ஏதுல அவன் வாக்கு மனாதீத கோசரமாய் நிற்றிலான் என்பதையும் நம்ம குறிப்பிடலாம். அதே போல அடுத்ததாக மந்திரம் 2ல ராப்பகல் என்று வருவது ஓய்வெடுப்பதற்குரிய இரவிலும் உழைத்தல் உண்ணல் முதலியவற்றை செய்கின்ற பகலிலும் சிவசிந்தனை இருத்தல் வேண்டும் என்பதை சொல்றதா வந்திருக்கு. 3ஆம் திருமுறையில திருஞான சம்பந்த பெருமான் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தோறும் என்று சொல்வதையும் மாணிக்கவாசக சுவாமிகள் 8ஆம் திருமுறை திருவாசகத்தின் புணர்ச்சிப்பத்துல இரவும் பகலும் எழிலார் பாதம் போத ஆய்ந்து என்று குறிப்பிடுவதையும் நம்ம பிரமாணங்களாக எடுத்துக்கலாம். போதார் அமளி என்று மந்திரம் 2ல வருவது துயில் எழுப்பியவர்கள் அருகில் வந்தது தெரிவிக்கிறதா அமைந்திருக்கு. மலர் கொண்ட அமளி என்று சொல்வதன் மூலமா மலர் கொண்ட படுக்கை என்றால் மென்மை மனம் இவற்றில் ஈர்க்கப்பட்ட தூக்கத்தை விரும்பி இருக்கிறாள் என்ற அந்த நயத்தை குறிப்பிடுவதாகவும் அமைந்திருக்கு. விளையாடி ஏசும் இடம் இதோ என்று அவள் குறிப்பிடுவது சிவன் புகழ்பாடு உள்ள முருக வேண்டிய இந்த சமயத்துல ஒருவரை ஒருவர் இகழ்ந்து கூறி விளையாடுதல் சரியில்லை என்று கருத்தை சொல்லலாம் அமைந்திருக்கு. இதைத்தான் காலம் உண்டாகவே காதல் செய்துய்மின் என்று திருவாசகத்தினுடைய திருப்பாண்டி பதிகத்துல 5வது மந்திரத்துல மாணிக்கவாசகர் குறிப்பிடுறதா அமைந்திருக்கு. அடுத்ததாக மந்திரம் 2லேயே கூசும் மலர்பாதம் என்பது தேவர்கள் சுயநலத்திற்காக வழிபாடு செய்யும் பொழுது அதாவது உபாசரியை செய்யும் பொழுது அதனை வணங்க வரும் பொழுது இறைவன் அந்த கொடுக்க தயங்கின்ற அந்த திருப்பாதங்களை குறிப்பிடுறதா அமைந்திருக்கு. இதைத்தான் நாவுக்கரசர் பெருமானும் 5ஆம் திருமுறை 90வது பதிகத்துல திருக்குறுந்தொகையில பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர் தம்மை நாணியே என்று குறிப்பிடுவதையும் நம்ம பார்க்கலாம். அதே போல அடுத்ததாக முத்தன்ன வெண்ணகையா என்று வருவது தன்னை பிறர் எழுப்புவதற்கு முன்னமே எழுந்து வந்து பல் துலக்கி உடல் தூய்மை எல்லாம் செய்து நீரணிந்து வெளிப்படுவாள் என்ற அந்த தோற்றத்தை குறிப்பிடுவதாக அமைந்திருக்கு. இது அப்படி இருக்கிற நீ இந்த இடத்துல தூங்குகிறாயே என்பதை சொல்லதான் அமைந்திருக்கு. அடுத்ததான் மந்திரம் 3ல பத்துடையீர் என்று வருவது 10 செயல் உடைமை அதாவது சிவாச்சாரியர்களுக்கு அக இலக்கணம் 10 புற இலக்கணம் 10 என்றும் உண்டு. இதைத்தான் 4ஆம் திருமுறை 18வது பதிகத்துல 10வது திருப்பாடல்ல 10 குலாம் அடியார் செய்கித்தாமே என்று நாவுக்கரசர் பெருமான் குறிப்பிடுறதை நம்ம பார்க்கிறோம். எல்லோரும் வந்தாரோ என்று மந்திரம் 4ல வருவது அவளுக்கு தூக்கத்தில் இருந்த அந்த ஆர்வத்தை காட்டுறதாக அமைந்திருக்கு. அடுத்ததா துயில் எழும் அந்த நேரத்தை தள்ளி போட இவ்வாறு எல்லாரும் வந்தனரோ என்று கேட்பதாகவும் அமைந்திருக்கிறதா புரிந்து கொள்ளலாம். கிளிமொழியார் என்று மந்திரம் 4ல வருவது தன்னுடைய தூக்கத்திற்கு தடையாக எழுப்புகின்ற அந்த பெண்களுடைய அந்த சொற்களை அவள் விரும்பாதனால கிளி போல பேசுகின்ற பெண்கள் உங்களில் உண்டே அவர்கள் வரவில்லையா என்று கேட்பது அவர்கள் என்னுடைய தூக்கத்துக்கு ஊறு செய்யவில்லை என்று அந்த குறிப்பை எடுத்துக்கொள்வதாக அமைந்திருக்கு. அடுத்ததா வேத விழுப்பொருளை என்று 4வது மந்திரத்தில் வருவது
மறைகளின் மையத்தில் என்ற பொருள் சொல்றதாக அமைந்திருக்கு. இதைத்தான் ஞானசம்பந்த பெருமானும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது என்று சொல்வதாகவும் அமைந்திருக்கு. அடுத்ததாக கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி என்று மந்திரம் 5 வருவது சிவபெருமான் அருவம் உருவம் அருவுருவம் என்ற வடிவில ஆட்கொள்பவன் என்பதை உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த திருவருட்பயன் மந்திரம் 5 அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் ஊன் என்பதையும் சிவஞான சித்தியார் முதல் செய்யுள் 75 உருமேனி தரித்து கொண்டது என்றலும் உரு இறந்த அருமேனி அதுவும் கண்டோம் அரு உரு ஆன போது திருமேனி உபயம் பெற்றோம் என்று சொல்வதையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மந்திரம் 5 உணராய் உணராய் என்று இருமுறை வருது இல்லையா? அது ஏன் இருமுறை வருதுன்னு பார்த்தோம்னா, இறைவனுடைய நாமத்தையே நீ கூறினாலும் நீ சிவ உணர்வு பெறவில்லை என்பதை உணர்த்துறதாகவும், இரண்டாவதா உணராய் என்பது துயிலெழாமல் இருக்கிறாய் என்பதை காட்டுவதாகவும் இருமுறை வந்திருக்கிறதாக அமைந்திருக்கு. இனி அடுத்த காணொளியில திருவெம்பாவை மந்திரம் 6 முதல் 10 வரை சிந்திக்கலாம். அடியனுடைய பதிவுகள் உமாக்கண்ணா என்ற வலைத்தளத்தின் கீழேயும் அடியனுடைய தோழிகள் பவதாரணி குணசேகரன், தயா சும்சுவா, தமிழினி அக்காவுடைய பதிவுகளுடைய காணொலியுடைய பெயர்கள் விளக்க பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அமைந்திருக்கு. அனைவருடைய காணொலிகளையும் கண்டு ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி. குருவர்களுக்கும் திருவருளுக்கும் நன்றி. இன்று அடியனுக்கு கிடைத்த சிறப்புகளும் கிடைக்க இருக்கும் சிறப்புகள் அனைத்தையும் குருமார்களுடைய திருவடியில் சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆரது கேட்பதும் எம்பெருமான் பள்ளி எழுந்துள்ளாயே என்று நாளைய பணியை நோக்கி நகர்வோம். நாளைய பணிக்கு தேவையான திருவருளும் குருவருளும் அறிவில் தெளிவு உடலில் தெளிவு என்று அனைத்தையும் திருவருளிடம் வேண்டி விடைபெறுவோம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மதிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் ஹரிகரங்களோங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் தனி அணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் தாடும் தனியானை சகோதரனே உருவாய் அருவாய் உளராய் இளராய் மறுவாய் மலராய் அணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம்.